இந்த தினத்தில் நமக்கு தியானிக்கும்படிக்கு அவன் வாசிங்க. லூக்கா எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம். லூக்கா எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் அதோடைய 62வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். லூக்கா 9வது அதிகாரம் அதோடைய 62வது வசனம். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து, பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவ அல்ல என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தைகள் நம்ம அநேக தரம் நம்ம கேட்டுருவோம். ஆகிலும் இந்த வார்த்தைகளோட ஆண்டவர் நமக்கு என்ன தேவையான காரியம் இருக்கிறோ அந்த தேவையான காரியங்களை குறித்து ஆண்டவர் நம்மோடு இடைப்படும்படிக்கு ஒரு நிமிடம் கண்களை மூடி அவன் ஆண்டவர் நோக்கி ஒரு பார்ப்போம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நன்றி தகப்பனே, நேரத்தில் தகுந்த வார்த்தைகளோடு எங்களோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமை பேசுகிற அடியேனும் ஆமன் கேட்குற பிள்ளைகளும் இது கரத்தில் தாழ்த்தி தருகிறோம் தகப்பனே. நாங்கள் முற்றிலுமாய் சிறுக அப்பா, முற்றிலுமாய் சிறுக ஆமன் நாமம் ஆமன் உயர தகப்பனே. நீர் பெருக ஆமன் நாமம் மகிமைப்படட்டும். எங்களை முற்றிலுமாய் இது கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். நீரே பொறுப்படுத்திக்கொள்ள மீட்பர் பாதம் கெஞ்சி இருந்துச்சு நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட வாசிங்க. லூக்கா எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் அதோடைய 62வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 9:62. அதற்கு இயேசு கலப்பையின் மேலே தன் கையை வைத்து, பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வாக்கியங்கள் நமக்கு தெளிவாக தெரியும். ஆண்டவருடைய காரியத்தை விட்டு நம்ம பின்னோக்கி பார்த்தாச்சுன்னு சொன்னால், நம்ம ஒருவேளை பிறகு தகுதிப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போனால் கூட அவன் ஆண்டவர் சமூகத்தை விட்டு ஒரு அடி உள்ள ஒரு ஸ்டெப் இல்லை 2 ஸ்டெப்பு பின்னோக்கி வைக்கிறோம்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ பெரிய பாரங்களும் கஷ்டங்களும் வரும் என்பது நமக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தெரிந்த நமக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒருபோதும் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு ஊழியத்தை செய்கிறோம் இல்லையா, இல்லை ஆண்டவர் சமூகத்தில் ஒரு காரியத்துக்கு பயந்து இருக்கிறோம்னு சொன்னால் அந்த காரியத்தை விட்டு நம்ம அதுலேருந்து திரும்பி போகிறதுக்கு நம்ம யோசிக்கிற ஒருவராக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயிலும் இந்த வசனங்களோடு ஆண்டவர் நம்மோடு ஒரு சில காரியங்களை பேச இடைப்பட வாஞ்சியாக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க 57வது வசனத்துலேருந்து நீங்கள் ஒவ்வொன்றாய் வாசிங்க, நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். 57வது வசனம். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே
நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 57வது வசனத்தில் பார்க்கும்போது தேவனும் தேவனுடைய சீஷர்களும் நடந்து தன்னுடைய ஊழியத்தை அவன் நிறைவேற்றி பிரசங்கித்து கொண்டு போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு மனிதன் வந்து இயேசுவிடத்தில் வந்து அங்கே சொல்லுகிறான், நான் உம்மை என்ன செய்வேன், நீ எங்கே போனாலும் உம்மோட பின்னோக்கி வருவேன், உண்மை நான் பின்பற்றியே வருவேன் என்று சொல்லி அவன் தன்னைத்தானே போய் என்ன செய்கிறான், அறிக்கையிட்டவனாக அங்கே அர்ப்பணித்தவனாக இயேசுவின் பாதத்தில் விழுந்தவனாக ஒரு அவனாட்டு மாம்சத்தின் பிரகாரம் தன்னுடைய வழிகளை தீர்மானித்து கொண்டு என்ன செய்கிறான், இயேசுவினிடத்தில் போய் தனக்குள்ளே யாவையும் விட்டுவிட்டு அங்கே அப்படின்னு சொல்லப்படல, அவன் நேரடியாக போய் இயேசுவினிடத்தில் அவன் போய் சொல்லுகிறான், இயேசுவை நீர் எங்கே போனாலும் நான் பின்னாடி வருவேன், நான் விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து 28வது வருஷத்தில் அங்கே இயேசு அங்கே பிரதித்திரமாக பதில் சொல்ற பாருங்க, வாசிங்க. அதற்கு இயேசு நரிகளுக்கும் குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இளமில்லை என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தன்னை தானே அர்ப்பணித்து போன மனிதனிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறத பாருங்க. என்ன சொல்லுகிறார் ஆண்டவர், நீ பின்ன வருகிறதெல்லாம் சரிதான், ஆனாலும் உலகத்தில் இருக்கிற மிருகமாக இருக்கிற நரிகளுக்கும் பறவைகளுக்கும் அதனுடைய தங்கும் இடம் உண்டு, ஆனால் இயேசுக்கு தேவனுடைய குமாரனுக்கு தங்கும் இடம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மனுஷனை பார்த்து நீ திரும்பி போகாத, இல்லை திரும்பி நீ பார்க்கக்கூடாது, உலகத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை. அல்லேலூயா. அங்கே ஒரே ஒரு வார்த்தை, தன்னை தானே அர்ப்பணித்து போகிற மனுஷனிடத்தில் அவர் சொல்லப்படுகிற ஒரே ஒரு காரியம், நீ மனுஷனுக்கு இல்லை வேறு மிருகங்களுக்கு இந்த உலகத்தில் தங்கக்கு சுகமாய் இருக்கக்கு வழிகளும் ஏராளம் ஏராளம் இருக்கிறது, ஆனால் நீ என்னை நாடி வந்த நிமித்தம் எப்படி தேவனுடைய மனுஷன் அதை தேவனுடைய குமாரனுக்கு தங்கக்கு இடமில்லை என்று சொல்லப்பட்டது போல ஆமென், மேலான ராஜ்யத்திலே சமாதானம் உண்டு என்று சொல்லப்படுகிற காரியத்தை மட்டும் நம்பி விசுவாசித்து வா, இல்லாவிட்டா வராது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு அடுத்துள்ள 59வது வசனத்தை வாசிங்க. வேறு ஒருவனை இயேசு நோக்கி என்னை பின்பற்றி வா என்று கூப்பிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க முதல்ல பார்த்தோம், ஒரு மனிதன் தன் இயேசுவினிடத்தில் போய் சொல்லுகிறான், இயேசு நான் நீங்கள் எங்கே போனாலும் நான் பின்னாடி வருவேன். அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார். அல்லேலூயா. இப்போ அடுத்து பார்க்கிறோம், இயேசு ஒரு மனுஷனை போய் அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எப்படி இருந்தானோ என்ன செய்து கொண்டிருந்தானோ தெரியாது, ஆனால் அங்கே சொல்லப்படுறது இயேசு என்ன செய்கிறார், ஒருவனை பார்த்து நீ என் பின்னே வாழ்ந்து சொல்ல. தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் ஒரு காரியம் நமக்கு திட்டமாய் விளங்குகிறது. ஆமேன், ஆமேன். தன்னைத்தான் அர்ப்பணித்து போகிற மனிதனுக்கும் இயேசு ஒருவனை தெரிந்து கொள்கிற மனிதனுடைய இருதயங்கள் காரியங்கள் எவ்வளமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஒரு வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயத்தின் அந்தரங்களில் இருக்கிற காரியங்களை யாவை என்ன செய்யுங்க, வெளியரங்கமாய் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. அப்போ என்ன செய்வார், அதை நோக்கி பார்க்கிற கர்த்தர் செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இங்கே தன்னைத்தான் ஒப்பு கொடுக்கிற மனுஷன் நிச்சயமாக என்ன செஞ்சுருக்கணும், தனக்குள்ள காரியத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு அவன் என்ன செஞ்சுன்னு கடந்து வந்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இயேசு ஒரு மனுஷனை கூப்பிட்றாருன்னா அந்த மனுஷனுடைய சூழ்நிலை இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா. தெரிஞ்சுதான் அவனை கூப்பிடுறார். அல்லேலூயா. அப்போ உடனே அந்த மனுஷன் பிரதித்திரமாக அவன் பதில் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான், தனக்குள்ள ஒரு காரியம் இருக்கிறது, அந்த காரியத்தை முடித்து விட்டு நான் வருகிறேன் என்று சொல்லி அங்கே என்ன செய்கிறான், ஒரு காரியத்தை அங்கே இடையில வைக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியம் கூட பார்க்கலாம். இந்த இயேசுவை நாடி போன மனுஷன், அதை இயேசு
அழைக்காமல் இயேசுவை பின்பற்ற வேண்டும், இயேசுவை நாடி போக வேண்டும், இயேசுடைய போதனைகள் யாவையும் கொடுக்க வேண்டும், இல்லை இயேசுக்கு பிரியமாக நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று அர்ப்பணித்து போகிறவர்கள் ஒருவேளை பின்னோக்கி போகலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அவர் வேற ஒன்றும் சொல்லலை. ஆமேன். அவர் ஒன்று சொன்னார், மிருகங்களுக்கு இடம் இருக்குது தங்க, ஆனால் மனுஷகுமாரனுக்கு இடம் இல்லை. அல்லேலூயா. வேறு ஒன்று அந்த மனுஷனிடத்தில் சொல்லலை. ஆனால் இயேசு அழைத்த மனுஷனிடத்தில் அவர் சொல்லுகிறார் பாருங்கள். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். 61 வாசிங்க. வேறு ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுபவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே 2 வாட்டி 2 எக்ஸ்கியூசஸ் வருகிறது. அல்லேலூயா. ஆனால் அந்த மனுஷனிடத்த ஒரு எக்ஸ்கியூஸும் வரல. ஆண்டவர் கண்டிப்பாக சொன்னது அங்கே தொடர்ந்து அந்த காரியமும் இல்லை. அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆண்டவரை நாடி தேடி ஆண்டவருடைய வழியை செய்யதை விட ஆண்டவர் உங்களுக்காக என்ன வைத்திருக்கிறார்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு திட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்று என்ன வைத்திருக்கிறார் என்பதை முதல்ல அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை நீங்கள் இயேசு அழைக்கிறது பெருசாக இருக்கா? இல்லை இயேசு உங்களை அழைக்கிறது பெருசாக இருக்கா? இயேசு நம்மளை அழைக்கிறது பெருசாக இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இயேசு நம்மளை அழைத்திருந்தார், இல்லை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லுவோமாண்ணா? நம்மளை இயேசு தான் என்ன செஞ்சுருக்கிறாரு? தெரிந்து வைத்திருக்கிறார். நம்ம இயேசு என்ன செய்யலை? தெரிந்து கொள்ள. அந்த மனுஷனை போல, தன்னைத்தான் அர்ப்பணித்த மனுஷனை போல நம்ம என்ன செய்யலை? இயேசு போகும்போது இயேசு என்ன செய்யலை? நம்ம தெரிந்து கொள்ளலை. ஆனால் எவ்வளோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்த நமக்கு ஒருவேளை அந்த மனுஷன் துக்ககரமான வீட்டில் தன்னுடைய தகப்பனால் மரித்து போன நிலைமையில் இருந்த அந்த மரித்து போய் அடக்கம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொன்னார்? நீ பின்பற்றி என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு ஒரு மனுஷனை அழைத்திருக்கிறான்னு சொன்னால் அது பெரிய ஒரு திட்டம் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நம்மளை அழைத்திருக்கிறான்னு சொன்னால் நம்மளை குறித்து ஒரு பெரிய திட்டம், சின்ன திட்டம் அல்ல. ஆமேன். ஒரு சின்ன திட்டம் அல்ல, ஒரு பெரிய திட்டம். ஒரு பெரிய திட்டம்னு சொன்னால் அது நம்ம பழையப்பாட்டு காலத்தில் வாசிக்கும் போது, நீ முதிர் வயதாகி பலவீனமுள்ளவனாக இருக்கிற என்பது எனக்கு தெரியும், ஆகிலும் நீ சுதந்திரிக்க வேண்டிய தேசம் இன்னும் விஸ்தாரமாக இருக்கு என்பதை நீ அறியவில்லையா என்று சொல்லப்படுகிற ஒரு வசனம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒரு சில காரியங்களை குறித்து திட்டமாக வைத்திருப்போம். இதெல்லாம் செய்யணும், என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும், ஆண்டவர் பிரியமாக இருக்கணும், ஆண்டவர் வரும்போது எடுத்துக்கொண்டு போயிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாற்றத்துடைய வாக்குத்தத்தம் என்னது? நமக்கு நினையாததும் எட்டாததுமான காரியத்தை தருவார்னா உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. வசனத்தை எடுத்து வாசிங்க வேகமா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அறிவிப்பேன் என்று சொன்னால் நம்ம வைத்திருக்கிற திட்டத்தை போலல்ல அவருடைய திட்டம். அல்லேலூயா. அவர் செய்வேன்னு சொன்னான்னா, செய்வேன்னு வாக்கு தந்திருந்தான்னா ஒருவேளை நம்ம நினைவுக்கு இருக்கிற காரியங்களை ஒருவேளை செய்கிறாரா இருக்கும். அல்லேலூயா. அவர் அறிவிப்பேன்னு சொல்லி அவர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறான்னு சொன்னால் அவர் நிச்சயமாய் நம்ம நினைத்திருக்கிறதை பார்க்கலும் ஒரு பெரிய காரியத்தை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் 62வது வசனத்தை ஒருக்கோட வாசிங்க. அந்த இயேசு அழைத்த மனுஷனுக்கு அவன் சொல்லி காரியங்கள்லாம் இடைப்பட்டு ஆண்டோட சொல்லலாம். நான் இப்போ வீட்டில் போய் கேட்கணும், ஒருக்கா சொல்லுறான், இன்னொருக்கா இது மொத்தத்தோட சொல்லுறான், என்னுடைய தகப்பனை நான் அடக்கம் பண்ணிட்டு வரேன், இப்படியெல்லாம் எக்ஸ்கியூஸ் சொல்லுற மனுஷனுக்கு அவர் சொல்லுகிறார். வாசிங்க. அதற்கு இயேசு அந்த மனுஷனை பார்த்து, கலப்பையின் மேல் தன் கையை ஒரு மனுஷன் வைத்தானால் பின்னிட்டு பார்க்கிற எவனும்
தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தில் தெளிவாக இருக்க, போக மாட்டான்னு சொல்லலை, தகுதி என்ன செய்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் இழந்து போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கலப்பையின் மேலே உலகத்தில் இருக்கிற நம்ம உலகத்தில் அவன் செய்கிற வேலைக்கு மேலே கலப்பையின் மேலே கை வச்சுட்டு நம்ம கவனம் வேற மாதிரி இருந்துச்சு, நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிடும். அல்லேலூயா. அதே போல அல்ல நம்முடைய பரலோக ராஜ்யத்துடைய ஜீவிதம், அதனுடைய தகுதிகளை நம்ம இழந்து போய்கொண்டே இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் ஒரு காரியங்களை நம்ம கோட்டை விட்டாச்சுன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் உடனுக்குடனே தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஒரு சில காரியங்களை கோட்டை விட்டுட்டே இருக்கிறோம்னு சொன்னால் அது பெரிய ஒரு ஆபத்திலே கொண்டு முடியும் போது நமக்கு தெரியும், இவ்வளோ காரியத்தில் நம்ம கோட்டை விட்டுருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் தகுதியை இழந்த ஒரடியாக நம்ம என்ன செய்ய மாட்டோம், நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டான்னு சொல்லப்படலை. நீ ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு உன்னை பேர் சொல்லி அழைத்து உன்னை கூப்பிட்டுருக்கான்னு சொன்னால் நீ கலப்பையின் மேலே கை வச்சிருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அழைச்சான்னு நம்ம போகாமல் இருப்போமா? அல்லேலூயா. இயேசு அழைச்சா போகாமல் இருப்போமா? போமா. இயேசு உங்களை அழைச்சாரா? எத்தனை பேரை இயேசு அழைச்சார்? அல்லேலூயா. உங்களெல்லாம் இயேசு அழைக்கலையா? எத்தனை பேரை இயேசு அழைச்சார்? அல்லேலூயா. இன்னும் பரவாயில்லையோ, உறுதியாக சொல்லும்படிக்கு பரவாயில்லையோ? அல்லேலூயா. நமக்கு இடையில தான் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வாக்கு வந்துச்சா இல்லையா, ஒரு வார்த்தை வந்துச்சா இல்லையா? உங்கள் அழைப்பு என்ன செய்யணும், நீங்கள் தெரிந்து கொள்ளணும், உறுதிப்படுத்தி. எதுக்காய் ஓடுறோம், எதுக்காய் ஜெபம் பண்ணுறோம், எதுக்காக ஆண்டவர் சமூகத்தில் வாழ்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறோன்னு சொல்லதை நமக்காக என்ன திட்டத்திற்காக நம்ம ஓடுறோன்னு சொல்லதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கலப்பையின் மேலே கை வைத்து அழைப்பின் காரியத்தை தெரிந்து கொள்ள வரவனுக்கு என்ன செய்யணும், திரும்பி பார்க்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ திரும்பி பார்க்கக்கூடாது, நம்ம பார்த்தாச்சு இல்லையா? இப்போ கலப்பையில் கை வச்சிருக்கிறவங்க என்ன செய்யணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யணும், கலப்பையில் உறுதியாக உங்கள் கரங்கள் என்ன செய்யணும், பிடித்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது உங்கள் வாழ்க்கையில் ஆழமாக தோன்றணும்னு அதுக்கு ஒரு தீர்மானம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பலத்தை அதை கொடுத்து உங்கள் ஆழமாக உங்கள் வாழ்க்கையை தோண்டாத விடணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் ஒரு 3 காரியங்களுக்கு வேகமாக பார்த்துவிட்டு கடந்து போவோம். முதலாவது கமிட்மெண்ட்ஸ், அர்ப்பணிப்பு, டிசிஷன்ஸ். எழுதிடுங்க, அர்ப்பணிப்பு, ஒரு காரியத்தை முடிவெடுத்தல். ஆமாம். வாசிங்க நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கமிட்மெண்ட்ஸ்ன்னு பார்த்ததும் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுன்னு பார்த்ததும் நமக்கு டிசிஷன் எடுக்க தெரியும். அல்லேலூயா. நமக்கு வசனங்களை அறிந்து நாம் என்ன செய்ய மாட்டோம், மாம்சத்தின்படி ஒரு காரியத்தை நம்ம தீர்மானிக்க மாட்டோம். ஜெபத்தில் வைத்து இல்லை ஒரு ஆலோசனை பெற்று என்ன செய்வோம், அதை காரியத்தை தீர்மானிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே டிசிஷன் சொல்லப்படுற காரியத்தை குறித்து கொஞ்சம் ஆழமாய் பார்ப்போம். அல்லேலூயா. நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அதை ஒரு கால தெளிவாய் வாசியுங்கள். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இங்கே டிசிஷன் சொன்ன காரியம் நம்ம எப்படி தான் ஜெபத்தில் வைத்து தான் எடுத்திருக்கிறோம், இல்லை காத்திருந்து தேவனுடைய ஆலோசனை பெற்று தான் ஒரு காரியத்தை எடுத்திருக்கிறோம் வைப்போமே. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது போல அந்த டிசிஷன் இயேசுக்குள்ளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி அந்த டிசிஷன் யாருக்குள்ளே தான் இருக்கணும், இயேசு தான் தந்ததாக இருக்கும். இயேசு தான் தேவனுடைய பிள்ளைகள் மூலமாய் ஆலோசனை தந்ததாக இருக்கணும். ஆனால் நீங்கள் செயல்படுத்தும் போதும் அது யாருக்குள்ளதாக இருக்க வேண்டும், இயேசுக்குள்ளதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 1வது வசனத்தில் நீங்கள் வாசிங்க 16:1. மனதிற்கு யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதித்திரம் கர்த்தரால் வரும். 2வது வசனம். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லப்பட்டது போல ஒரு காரியத்தை நம்ம தீர்மானித்து எடுக்கிறோம்.
ஒரு கலப்பையில் கை வைக்கிறோம், ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவருக்கு செய்கிறோம். அது செய்ய போகும்போது அந்த வழிகளை செய்யும்போது அது மாம்சத்தோட செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம், ஒரு ஆலோசனை கேட்டுக்கிட்டு அது தேவனுடைய ஆலோசனையாக இருந்து வசனத்தின்படி ஏற்றுக்கொண்டு என்ன செய்வோம், அதுக்கடுத்து நம்ம செய்ய போகிற வழி என்ன செய்வோம், மாம்சத்தின்படி எடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒருபோது என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன்னா நமக்கு தோன்றும் ஒருவேளை அது தேவன் தந்த ஆலோசனை தான், ஆனாலும் நம்ம மாம்சத்தின்படி என்ன செய்கிறோம், அந்த ஆலோசனை நிறைவேறும்படிக்கு வழிகளை சுவைப்படுத்துகிறோம். அது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் இல்லை. மனுஷனுடைய யோசனைகள், மனுஷனுடைய வழிகள் அது பார்ப்பதற்கு இல்லை தற்காலிகமாக மகிழ்ச்சியாக இருக்கும், அதனுடைய முடிவோ நீடித்திருக்காது என்று வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும், ஒரு கமிட்மெண்ட், ஒரு டிசிஷன் எடுக்கிறோன்னு சொன்னால் அது இயேசுக்குள்ளே இருக்கணும். ஆமேன், அல்லேலூயா. இயேசு தந்த வழியாக இருந்தாலும் சரி, இல்லை இயேசு தருகிற ஆலோசனை யாராக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் செயல்படுத்துகிற வழி யாருக்குள்ளதாக இருக்கணும், இயேசுக்குள்ளதாக இருக்க வேண்டாம். அல்லேலூயா. சங்கீதம் 37 அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 37 அதிகாரம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, இப்ப அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது ஆண்டவர் ஆலோசனை தந்தாச்சுன்னு நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம செய்யணும், அது செய்ய வேண்டியது ஆண்டவருக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. 6வது வசனத்தை 6வது வசனத்திலேருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிங்க. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு, காத்திய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாது. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இதில் நம்ம பார்க்கும்போது 7வது வசனத்திலிருந்து 6வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே உன்னுடைய நீதியை யாவே வெளிச்சத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லப்பட்டு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. எப்படி நம்ம செவ்வையான வழிகள் யாவையும் நம்ம செய்கிற நன்மைகள் யாவே ஆண்டவர் வெளியரங்கமாய் கொண்டு வருகிறார் என்று பார்க்கிறோம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் நம்ம மேலோட்டமாய் ஒரு காரியத்தை பார்த்தோம். ஆண்டவர் தருகிற ஆலோசனையும் அந்த ஆலோசனை, அந்த டிசிஷன் இயேசுக்குள்ளாய் இயேசுனுடாய் வழியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. அப்போ நம்ம எடுக்கிற வழியில் என்னெல்லாம் காரியம் வரும் என்பதை தான் இந்த 7வது வசனத்திலும் 8வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அமர்ந்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், காரிய சுத்தி உள்ளவனை போல தீமை செய்கிற மனுஷன் மேல் எரிச்சல் அடையக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கோபத்தை விட வேண்டும், முக்கரத்தை விட வேண்டும், பொல்லாப்பு செய்கள் யாவை ஏதுவான எரிச்சலை என்ன செய்யணும், விட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சிந்தித்து பாருங்க, தேவனுடைய ஆலோசனை நீங்கள் மாம்சத்தின்படி என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் அதை ஏற்படுத்த ஆயத்தமாக இருக்கும்போது ஒருவேளை உங்கள் இறுதியம் 2 புறமாக இருக்கும். இது செய்யலாமா, செய்யக்கூடாதா? அல்லேலூயா. ஒன்று என்ன செய்வோம், நம்மள கிட்ட இருக்கிறவங்கள்ட்ட ஆலோசனை கேட்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே என்ன செய்யும், ஒருவேளை அவனுக்கு பிரியமான காரியத்தை அந்த மனுஷன் சொல்லவா இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த வழியை நம்ம ஒருவேளை இதுவாக சரியாக இருக்கலாம் என்று சொல்லி தேவனுடைய ஆலோசனை மனிதனுடைய வழிகள், மனிதனுடைய யோசனைப்படி நிறைவேற்றலாக இருப்போம் என்று சொன்னால் ஒருவேளை அந்த முடிவு எப்படி இருக்கும், எரிச்சலாய் உண்டு பண்ணும். அல்லேலூயா. அதான் சொல்லப்படுது, எரிச்சல் உண்டு பண்ண ஏதுவான காரியத்தை என்ன செய்யாதீங்க, செய்யாதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தருகிற ஆலோசனை யாவை, உங்களுக்கு தருகிற நீங்கள் எடுக்கிற முடிவுகள் யாவும் என்ன செய்யணும், இயேசுக்குள்ளாய் அது செயல்பட்டதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை இந்த நேரத்தை, இந்த அர்ப்பணிப்பு, இந்த டிசிஷன் எடுக்கிற நேரத்தில் ஒரே ஒரு காரியத்தை நம்ம நினைவு கூற வேண்டியதாக இருக்கிறது. வாசிங்க லூக்கா எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் 32 வாசிங்க. ஓகே. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
எப்படி தேவனுடைய ஆலோசனையை மாம்சத்தின் வழியில் யோசித்து பார்த்த அந்த லோத்தின் மனைவியை நீங்கள் நினைவு பாருங்க என்று வேத வசனம் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய வழிகள் யாவையும், தேவன் தருகிற ஆலோசனை யாவையும் நீங்கள் ஒன்று மாம்சத்தில் செயல்படுத்த ஆயத்தமாக இருக்கும்போது யாரை நினைவு கூறணுமா? லோத்தின் மனைவியை நினைவு கூர்ந்து பாருங்கள். அல்லேலூயா. ரெண்டாவது, ஒரு அர்ஜென்சி, ஒரு அவசரம், ஒரு குயிக்கான ஒரு முடிவு. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க மத்தேயு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய நீதியின் காரியத்தை நிறைவேற்றி முடித்ததும் அவர் செய்த முதலாவது காரியம், அவர் வேகமாக தேவனுடைய ராஜ்யம் வேகமாய் வருகிறது என்பதை பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசுக்குள்ளே ஒரு ஆலோசனை, தெரிந்து கொள்ளப்பட்ட, பேர் சொல்லி அழைக்கப்பட்ட கலப்பையில் கை வைத்திருக்க நாம வேகமாக முடிவுகளை எடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் யோசிச்சு என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது. அல்லேலூயா. வேகமாக முடிவெடுக்கிறேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? லோத்தின் மனைவி போல பின்னோக்கி பார்க்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து வாசிங்க ரோமர் எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 13:11. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாக இப்படி நம்ம நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. போதும். அல்லேலூயா. அப்போ சொல்லப்பட்டிருக்கிறது போல நம்ம என்ன செய்யணும்? ஒரு தூங்கினவர்களாக இயேசுவை நடத்துவார். எப்படி? இப்போ நம்ம வேற எந்த விதத்தில் நம்ம தூங்க மாட்டோம். ஆமென். இயேசுவன் படகோட்டியாக இருக்கிறார். இயேசுவன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஒரு நித்திரை நமக்கு புதுசாக வந்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நம்ம சொல்லப்பட்டது மாதிரி இயேசு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்துட்டு அதனுடைய காரியத்தை செய்யாமல் எப்படி வெளி வாசலில் உட்கார்ந்து இருந்துட்டு வானத்தை மட்டும் நோக்கி பார்க்குற மனுஷனை போல. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஒரு வழியை தந்து அதை நடப்பிக்க நமக்கு திராணி இல்லாமல் இருக்கும்போது நம்ம சொல்லுற ஒரு காரியம், இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எல்லாம் பார்த்து கொள்வான்னு சொல்லி தான் நமக்கு ஆலோசனை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வேகமாக நித்திரையை விட்டு செய்ய வேண்டிய காரியத்தை திட்டமாய் செய்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கே உங்களுக்கு அனுக்கிரகத்தின் காலமும் இரட்சணிய நாளமும் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் என்ன செஞ்சிட வார்த்தையை தந்திருக்கிறார். இந்த காரியத்தை எடுக்கணும்னு சொன்னால், ஒரு தீர்மானத்தை எடுக்கணும்னு சொன்னால், தீர்மானத்தை எடுக்கிற நாம அது வழி இயேசுக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை இயேசுக்கு உள்ளதான் எடுக்கணும்னு சொல்லிட்டு பொறுமையாக ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி சோம்பேறியாக இருக்கிறதில்ல. காலத்தை அறிந்தவர்களாக, காலத்தை செவ்வையாக உணர்ந்தவர்களாக, எந்த காலத்திலே என்ன காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் என்பதை நாம் புரிந்து கொள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டுமா? அந்த கேட்டது மாதிரி அதை புரிந்து கொள்ள நடந்து கொள்ள வேண்டுமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அந்த இரட்சணை நாளும் அந்த மேன்மையான நாளும் இன்றைக்கு வந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிய கடைசியாக ஒரு நேர்பார்வை. 3வது காரியம் ஒரு நேர்பார்வை. 2வது அர்ஜென்சியை பார்த்தோம். 3வது காரியம் ஒரு நேர்பார்வை கொண்டவர்களாக இருக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் 22வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 22:20. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவன் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று என்கிறார். ஆமென். இயேசுவே வாரும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இன்றைக்கே ரட்சணி நாள், இன்றைக்கே தேவனுடைய நாமத்தை, தேவனுடைய காரியத்தை, தேவனுடைய காலங்களை, தேவனுடைய செய்திகளை அறிந்து கொண்டு திட்டமாய் நீங்கள் செயல்படுங்கள் என்று சொல்லி தந்த ஆண்டவர் அவர் வேகமாய் வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வருஷம் இருக்கு, இயேசு எவ்வளோ சீக்கிரமாய் வருகிறாரோ அவ்வளோ வேகமாக இயேசுடைய நாமத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வெளியே பிரசங்க பண்ண தொடங்க வேண்டாம். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவருடைய வழிகளை செவ்வையாய் ஆண்டவருக்குள்ளே நடப்பிக்கத்தக்கதாக பிரயாசப்படுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியத்தை ஆண்டவர் ஆலோசனை தந்தா சொன்னால் மாம்சத்தின்படி எடுக்காதீர்கள். அல்லேலூயா. அது தேவனுக்குள்ளே தேவன் அதனுடைய வழிகளை எவனமாய் அழகாய் திட்டமாய் வைத்திருக்கிறார், அந்த வழியின்படி அதை செய்து முடிக்கும்படிக்கு பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. அதில் எக்ஸ்கியூஸ் வைக்காதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நேர்பார்வை கொண்டவர்களாக வாசிங்க. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. 25, 26, 27 மூன்றாய் வாசிங்க. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 25வது வசனம் 5:25. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது, உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளை எல்லாம் நிலைப்பெறப்பட்டிருப்பதாக வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தீமைன்னு சொன்னாலே ரொம்ப கவனமாக இருப்போம். அல்லேலூயா. இங்கே தீமைன்னு சொல்கிறது இயேசுக்கு மேலே பாரத்தை போட்டு அசதியாக இருக்கிறத விட்டு விலகு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி உன் கண் நேராய் நோக்குவதாக உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இது கண் இமைகள் எப்படி பார்க்கும்? அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? உன் கண்கள் நேராக பார்ப்பதாக. அல்லேலூயா. என்ன செய்வோம்? நேராக பார்ப்போம். உன் கண்ணிமைகள் உனக்கு முன்பாக என்ன செய்யணுமா? செவ்வையானதை பார்க்க கடவது. அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் என்ன? அல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் உனக்கு இருக்கிற பாதையை முதலாவது பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்லப்படுது, இதுதான் முதல்ல வரணும். ஆனால் அந்த வசனம் அழகாக இருக்கிறது. உன் கண்கள் நேராக இருக்கட்டும், ஆனால் உன் கண் இமைகள் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு. உனக்கு முன்பாக செவ்வையான காரியத்தை பார்க்க வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுடைய ஆலோசனை நிறைவேற்றும்படி என்று நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், ஆமென், உங்களுடைய வழிகள் நோக்கமாய் பார்க்கிறதல்ல, அந்த வழி என்னன்னு உள்ளதை முதல்ல நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். 26, 27 வேகமாய் வாசித்து முடிப்போம். உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக வலது புறமாவது இடது புறமாவது சாயாமல் உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக.